சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இரவு 1:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 1:07 வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா காராஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். அதாவது இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய ஜேஷ்ட மாதம், அதாவது ஆனி மாதம் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த ஆனி மாதத்தினைத்தான் ஜேஷ்ட மாதம் என்று சொல்லுவார்கள். இந்த ஜேஷ்ட மாதத்திலே வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாள், ஜேஷ்ட மாதத்திலே இந்த கேட்டை நட்சத்திரமும் இணைகின்ற நாளில்தான் ஜேஷ்டாபிஷேகம் என்கின்ற ஒரு விசேஷமான அபிஷேகத்தை செய்வார்கள். குறிப்பா பார்த்தோம்னா நம்முடைய ஸ்ரீரங்கம் நம்பெருமானுக்கு, அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமிக்கு இந்த ஜேஷ்டாபிஷேகம் என்பது நடைபெறும். அதேபோல் பழனிமலையிலும் சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த ஜேஷ்டாபிஷேகம் என்பதை மிகச் சிறப்பான முறையிலே செய்வார்கள். நிறைய ஆலயங்களிலே இந்த ஜேஷ்டாபிஷேகம் என்பது சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கும். ஆக எங்கெங்கெல்லாம் இந்த ஜேஷ்டாபிஷேகம்ங்கிறது நடக்கிறதோ அங்கே நாம் அனைவரும் சென்று நேரிலே அந்த அபிஷேகங்களை கண்டு கழித்து இறைவனினுடைய அருளை பெற வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:49 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சந்திர உதயம் என்பது மாலை 5:33 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5 மணிக்கும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:59 முதல் 6:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:12 முதல் 1:47 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:23 முதல் மாலை 4:59 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம். பகல் 10:55 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா உழைப்பே பலம் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு துறவி என்பவர் இருந்தாராம். அந்த துறவி ஒரு சாமியார் மாதிரி கூட வச்சுக்கோமே. இந்த சாமியார் ஒரு மகாவிஷ்ணுவினுடைய அருளை பெற்றவராம். மகாவிஷ்ணுவுக்கு நிறைய பூஜைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். பெருமாளை ஆராதனை செய்து 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 இந்த பெருமாள் தாசனாகவே ஒரு மாறிவிட்டு இருப்பார். அது ரொம்ப இந்த பெருமாளினுடைய பக்தியிலே திளைத்ததால் அவர் எல்லாருமே அவரையே பெருமாளாகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டார். அவர் எந்த ஊருக்கு போய் யாருக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணாலும் அவளுக்கு அது அப்படியே நடந்து விடுகிறது. இதனால அவருக்கும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கர்வம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடுறது. நிறைய பேர் பாராட்டுறா புகழறா, இது குறிப்பா இருக்கிறது தானே, மனிதர்கள் தானே, எல்லாரும் இருக்கிறது தான். ஆக இவர் எங்க போனாலும் எல்லாரும் இவர் நமஸ்காரம் பண்ணுவா, எல்லாம் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி இவர் ஒரு நாள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு தொலை தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு அப்படி போயிட்டே இருக்கார். அப்படி போற வழியில பார்த்தோம்னா ஒரு ஊரானது குறுக்கிடுகிறது. அந்த ஊர்ல ஒரு தங்க வேண்டிய ஒரு கட்டாயம்ங்கிறது வந்துடுது. அந்த ஊர்ல மாலை பொழுது ஆயிடுச்சு. சரி, இந்த ஊர்ல நம்ம தங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு ஆலமரத்துக்கு அடியில போய் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் தங்கறதுக்காக போறாரு. இன்னும் மாலை பொழுதுங்கிறது வரல, ஒரு மதியம் தான் வச்சுக்குமே. மத்தியானம் ஒரு 3 மணி சுமார் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். மத்தியானம் ஒரு 3 மணிங்கிறது வர்றது, கொஞ்சம் வெயில்ங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம போகணும்னு நினைக்கிறார். ஆனா போகல. இருந்தாலும் அவர் அங்க போய் உட்கார்றாரு.
ஆனா அந்த ஊரை பொறுத்தவரை அந்த ஊர்ல ஆலயங்கள்லாம் இருந்தா கூட அந்த ஊர் மக்கள் அனைவருமே கடுமையான உழைப்பாளிகளாம். அதுவும் குறிப்பா வயல்வெளியில அப்படி வேலை பார்ப்பாளாம். அதாவது இந்த களை எடுக்கிறது, இந்த நாத்து நடுறது, பறிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பகல் மத்தியான நேரம் வரைக்கும் தான் பண்ணுவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மத்தியானம் 12 மணிக்கு மேல ஏதோ இந்த லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இந்த வீட்டுல இருந்து கூழ்லாம் எடுத்துட்டு வருவா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நிலங்கள்லயே என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பா. மாலை பொழுதா வீட்டுக்கு வருவா. கதிரை அறுக்கிறது, அப்புறம் அதை அடிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவா தெரியுமா? அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறவங்க கடுமையான உழைப்பாளிகளாம். எல்லோருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். பெரும்பாலும் எல்லாரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எல்லோருமே நல்ல உழைப்பாளிகளாம். அவர்களுக்கு இந்த சாமியாரை பத்தி எல்லாம் பெருசா தெரிஞ்சுக்கல. அவங்க பாட்டு அவங்கவங்க வயல்வெளியில அவங்கவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சாமியாரும் போய் அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டாரு. ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துருக்காரு. யாரும் பெருசா அவரை கண்டுக்கல. அப்படி இப்படி போறா வரா வரா போறாங்களே தவிர எல்லோருக்கும் அவருடைய உழைப்பு தானே. எல்லாம் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கா. வேலையை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்புறா. மாலை பொழுது ஆறது ஒரு 5 மணிக்கு மேல எல்லாம் வீடு திரும்பிட்டு இருக்கா. ஆனா அவங்கவங்க காலையில இருந்து உழைச்ச டயர்டு தானே இருக்கும். யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறதுக்காக அதெல்லாம் யாரும் பார்க்கல. இவங்க வாட்டி வர்றதும் போறதுமா இருக்கா. அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருந்த உடனேயே இந்த துறவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுறா. இப்படி யோசிக்கிறார். யோசிக்கும்போது பாக்குறார், ஓ இவங்க எல்லாம் விவசாயிகளா, எல்லாரும் விவசாயம் பண்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துட்டு என்ன கவனிக்காம விட்டுட்டாங்கல்ல, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கடுமையான சாபம் விடுறாரு. நான் யாரு தெரியுமா? நான் வந்து மகாவிஷ்ணுவுடைய நேரடி அருளை பெற்றவன். என்ன கவனிக்காம நான் வந்திருக்கேன் உங்க ஊருக்கு. நான் வந்திருக்கிறதே உங்க ஊருக்கு வந்திருக்கிறதே ரொம்ப பெரிய பாக்கியம். நீங்க என்னடான்னா என்ன கவனிக்காம உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த ஊர்ல மழையே பெய்யாதுன்னு நான் சாபம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஊர்ல நிச்சயமாக இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மழையே பொழியாதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு. இப்ப எல்லாருக்கும் ஒரே வருத்தமா போயிடுச்சு. என்னடா இது? நம்ம இவர் வந்திருக்காருங்கிறத கவனிக்கல. சரி இவர் யாரோ உட்கார்ந்துருக்காருங்கிறத பார்த்தா, யாரோ பெரிய மனுஷன் உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தா, இவர் பாட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு மழையே பொழியாதுன்னு சாபம் குடுத்துட்டாரு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவர பத்தியும் கேள்விப்படுறா எல்லாரும். பக்கத்து ஊர்ல இதெல்லாம் வந்து சொல்றா. ஐயய்யோ! அவர் சொல்லிட்டாரா? அவர் சொன்னா நடந்துருமே. அவர் தான் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தது. என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னான்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாரு. சொன்னா அப்படியே நடந்துருமேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாளாம். இத வந்து இப்படியே வானுலகத்தில் இருந்த மகாவிஷ்ணுவும் பார்த்துட்டே இருந்தாராம். தன்னுடைய பக்தனினுடைய இந்த செயல்பாடு அவருக்கும் ஒரு வருத்தத்தை தான் கொடுக்கிறது. என்னடா இது, இவன் வந்து 5 வருஷத்துக்கு இந்த ஊர்ல மழையே பொழியக்கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்க ஓரமா வச்சுட்டு உட்கார்ந்துட்டாராம். எதற்காக இங்க சங்கினை பற்றி குறிப்பிட சொன்னா இந்த கதையில எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, பெருமாள் சங்கெடுத்து அந்த சங்கநாதத்தை எழுப்பினால்தான் மழை பொழியுங்கிற மாதிரி தாத்பரியம். சரி என்ன 5 வருஷத்துக்கு மழை பொழியாதுன்னு சாபத்தை கொடுத்துட்டா, நான் என்ன பண்றது? என் பக்தருடைய வார்த்தையும் காப்பாற்றி ஆகணுமே. சரி இந்த ஊர் மக்களினுடைய விதி பயன் போல இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பெருமாளும் சங்க கீழே வச்சுட்டாராம். இப்படி எல்லாரும் ஒரு அமைதியா ஆயிடுச்சு. எல்லாரும் ராத்திரி எல்லாம் ஒரே வருத்தமா இருக்கா. எல்லாரும் போய் உட்காந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இன்னும் 5 வருஷத்துக்கு மழை பொழியாது, நம்ம போய் விவசாயம் பாக்குறதுங்கிறது வேஸ்ட் தான் உட்காந்துட்டாலாம். மறுநாள் காலையில பார்த்தோம்னா ஒருத்தன் மட்டும் எழுந்து அவனுடைய மாடை ஓட்டிட்டு போய் அவன் நிலத்தை உழுதுண்டே இருந்தானாம். ஃபுல்லா நிலத்தை உழுதுண்டே இருக்கான். போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆள் மட்டும். இது எல்லோருக்கும் ஒரு வித ஆச்சரியத்தை கொடுத்துதான். என்னடா இது, இன்னும் 5 வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 5 வருஷத்துக்கு மழையே பொழியாதுன்னு தெரிஞ்சுட்டு இவன் போய் உழுது என்ன பயன்? அதனால ஒன்றும் பலனே இல்லை. ஏன் வேஸ்ட் பண்றான்னு தெரியல இவனுடைய உழைப்பேன்னு சொல்லிட்டு அவன் உழுதுண்டே இருக்கும்பொழுது ஒரு மத்தியான நேரம் ஆறுது. விடாம அவன் பாட்டி உழுதுண்டே இருக்கா. சாயங்காலம் கூட ஆயிடுறது. அந்த நேரத்துல போய் இவங்க எல்லாரும் கேட்கிறா, ஏன் இது மாதிரி 5 வருஷத்துக்கு மழை பொழியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா நீ மட்டும் போய் உழுதுண்டே இருக்கேன்னு சொன்னானா, சரி இது இவர் சொன்னது நியாயம்தான். அவர் அந்த பெரியவர் சொன்னா பலிக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்கா, கரெக்ட் தான், நானும் அதை நம்புறேன். ஆனாலும் நான் வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு மழையே பொழியாதுன்னு நினைச்சிட்டு நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா, நான் எப்படி உழுதல் அப்படிங்கிறதே நான் மறந்து போயிடுவேன்ல. என் மாட்டுக்கும் வந்து எப்படி அந்த கலப்பையை சுமந்து எப்படி போய் உழணுங்கிறது என் மாடுகளுக்கும் மறந்து போயிடும்ல. இப்படியே உட்காந்துட்டு தான் என்ன ஆறுது? எல்லாருமே ஏர் கலப்பையில இருந்து எல்லாமே வீணா போயிடுமே, எல்லாமே பண்டங்கள்லாம் வீணா போயிடுமே அப்படின்னு அவன் சொன்னானாம். அப்படி சொன்ன உடனே இந்த பெருமாள் கேட்டுட்டே இருந்தாரா, அடடா இப்படி ஆயிடுச்சுன்னா நானும் சங்க எடுத்து எப்படி ஊதுறதுங்கிறத மறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு சங்க எடுத்து ஊதுறாரா. சங்க ஒலி கேட்ட உடனே அந்த ஊர்ல மழை பொழிஞ்சுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையானது முடிகிறது. இதுல வந்து பெருமாளை குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த மனிதனுடைய நம்பிக்கை, அந்த மனிதனுடைய உழைப்பு. நான் உழைக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது எந்த சூழலிலும். எனக்கு அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. என்னுடைய கடமை என்ன? பெருமாள் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கார்? கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? என்னுடைய கடமை உழ வேண்டியது. நான் கண்டிப்பா உழணும், நான் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் சொல்லிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உழுதுண்டு தான் வாழணுங்கிறது என்னுடைய
என்னுடைய கடமை, நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும், கிடைக்காம போறதில்ல, பலனை எதிர்பாராதே சொல்றார் பெருமாள். என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் போது இறைவன், நம்முடைய கடமையை நாம் செய்யும் பொழுது இறைவனும் அவருடைய கடமையை தவறாமல் செய்வார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதை இந்த நேரத்துல பதிவு பண்றேன். நமக்கு இந்த விஷயம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அது கிடைக்காதுங்கிறத முடிவு பண்றது நம்ம இல்ல, சொல்றோம். பிராக்டிக்கலா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இந்த குழந்தைகளுக்கு கூட சொல்றேன், நீட் எக்ஸாம் எழுதலாம் எவ்வளவு தெரியுமா கஷ்டம், அதனால மார்க்கே கிடைக்காது, அது இதுன்னு என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம். நமக்கு சீட்டு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் இல்லையா? நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணி போய் எழுதணும் முதல்ல. நான் நீட் எக்ஸாம் மட்டும் சொல்லலை, குறிப்பா இந்த 2K கிட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அவர்கள் அனைவருமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. கவர்மெண்ட் ஜாப்னா அதுக்கு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதி அங்க போய் அப்புறம் இன்டர்வியூன்னு ஒன்று நிற்பா, எல்லாம் முடிஞ்சா கூட போய் லஞ்சம் கொடுக்கணுங்கிற மாதிரி இவர்களாக ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றளவிற்கும் அரசு தேர்வு எழுதி பணிக்கு செல்வோர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். எல்லோரும் அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தா போறா, அதெல்லாம் இல்ல. சும்மா நம்மளா ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கப்படாது. என்ன பண்ணணும், முதல்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அதுவே செய்யறது இல்லைங்கிறதுக்காக தான் சொல்றேன். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி போய் எக்ஸாம் நமக்கு தெரிந்த நாலேஜை வச்சோம் இல்ல, அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுதி தான் பாக்குறது. முதல்ல ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தாதான் அடுத்த எக்ஸாம் என்ன பண்ணணுங்கிறது தெரியும். நம்முடைய கடமையே செய்யாமல் பலனை எதிர்பார்த்தால் கிடைக்குமா? இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இதுல இன்னும் நிறைய பேர் கோட்டால வேற சொல்லிட்டு இருப்பா, சார் நான் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, நான் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி, என் கம்யூனிட்டில இந்த கோட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இதையெல்லாம் விடுத்து விட்டு இதெல்லாம் அப்புறம், இதெல்லாம் செகண்டரி, முதல்ல அதுக்குரிய தேர்வுகளை எழுத வேண்டும் தானே. இந்த விவசாயி நமக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு மழையே பொழியாதுன்னு தெரிஞ்சு கூட அவன் நான் உழ வேண்டும் என்று நினைத்து உழுதான் இல்லையா, எனக்கு மறந்து போயிடும், நான் கண்டிப்பா நான் உழுவேன் அப்படின்னு சொல்லி உழுதுனால்தான் அந்த ஊர்ல மழை பெஞ்சது. அதுபோல் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவன் அளித்து விடுவார். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.